இதுவா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஜெயிலர் மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல ப்ரோ, ஜெயிலர் வந்து அவர் ஒரு காட் மாதிரி, ஜெயிலர் மாதிரி இருக்கும். ஆனா இதுல அவர் வந்து எஸ்பி ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு ரோல் கொடுத்துட்டு குறி வச்சா அதை வேட்டையாடாம விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரோ சாங்கு தலைவனுக்கு தலைவன் போட்டிருக்கான். அதே மாதிரி பக்சன் சாங்கும் போட்டிருக்கான். செம்மையா இருக்கு ப்ரோ. பிஜிஎம்லாம் செம்மையா இருந்தது. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி அப்படியே அதிர்ந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அனிருத் மியூசிக்னா சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? அனி ப்ரோ வந்துட்டு அவர் தான் கிங் ஆஃப் இப்போ நியூ ஜென் தமிழ் மியூசிக்னே சொல்லிடலாம். அண்ட் தலைவர் ஒரு 2-3 ஃப்ரேம்ல தான் வராரு. அதான் அதிசயமா இருக்கு. தலைவர் படத்துலேயே தலைவர் வந்து ஒரு 3-4 ஃப்ரேம்ல தான் வராரு. பாக்கி ஒரு கேஸ்ட் மஞ்சு வாரியர் ஆகட்டும், அமிதாப் பச்சன் ஆகட்டும், எல்லாருமே வரிசையா வந்துக்கினே இருக்காங்க. அதில் தலைவர் வந்து ஒரு 2-3 ஃப்ரேம் வந்தாலும் எல்லாம் காட்டில் வந்துட்டு அங்கங்கே புலி மானு ஜீப்ரா அது இதுன்னு இருந்தாலும் டக்குன்னு ஒரு சிங்கம் வந்து அந்த சிங்கத்து மேலே நம்ம எப்படி ஃபோக்கஸ் போகுமோ அந்த மாதிரி தலைவரோட ஃபோக்கஸ் நமக்கு அப்படி போயிடுது. ஃபேக் டிக்கெட்ஸ் அது என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. 2000 ரூபாங்கிறான் ஒருத்தர் திடீர்னு வெளில வந்தா டிக்கெட்டு. ஏன்னா ஃபேக் டிக்கெட்ஸுங்கிறாங்க. ஜென்யூனா டிக்கெட்ஸ் வாங்கினதுக்கு அட்டர் வேஸ்ட். நான் சொல்லி ஆகணும். திஸ் இஸ் டிசப்பாயிண்டட் தான். பட் ஸ்டில் தலைவருக்காக வந்தோம். இட்ஸ் ஓகே. கூலிக்கும் வருவோம். கூலியில் கொஞ்சம் எல்லாம் மாறி நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ ஒரு தலைவர் தரிசனங்கிறது ஒரு கடவுள் தரிசனம் மாதிரி இருக்கு. இப்போ கூடி சீக்கிரம் கிடைக்கும்னு ஆசை. அது சூப்பரா இருந்தது. ஒரே இதுல செம்மையா எங்களை மீறி நாங்களே டான்ஸ் ஆடணும்னா பாத்துக்கங்க. அவரு பார்த்தாரு பாரு ப்ரோ. ஐயோ என்ன கத்து, என்ன விசிலு பறக்குது ப்ரோ. அனலு அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. தலைவர் வயசாயிடுச்சு. அந்த அளவுக்கு சும்மா மூவ்மெண்ட் மட்டும் எதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறேன். அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. தலைவர்னாலே தலைவர் தான். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அவர் ஸ்டைல், அவர் நடக்கிறது, சிரிக்கிறது எல்லாமே மாஸ் ஆக்சுவலி. ஸோ இது அவரோட 50 years ஜேர்னி. இந்த பாட்டுலயும் ஓவர் வைப் கொடுத்துருக்காங்க. அந்த வைப்பு இதே மாதிரி தான் நிறைய படத்துக்கு வைப் இந்த வைப்பு கொடுத்து படத்துல சொதப்பிடுறாங்கன்றதே சொல்றேன். அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ மன்சலாயோ சாங் அந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. அங்க என்ன வைப், எவ்வளவு கிளாப் விசில் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படி சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு. நான் உள்ள போனேன். நான் பீஸ்ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டு நான் வெளில வந்துட்டேன். அவ்வளவுதான். தேங்க்யூ.